நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன், அஜு வர்கீஸ், ஜனார்தனன், வினித் நடிப்புல வெளியாயிருக்கிற சர்வம் மாயா படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிவின் பாலியோட அப்பாவும் பிரதரும் புரோகித சடங்குகள் செய்பவர்களாக இருக்காங்க. ஆனா நிவினுக்கும் அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. கிட்டார் இசைக்கலைஞரா வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இசைக்குழுல சேர்ந்து அப்பப்போ நிகழ்ச்சியில வாசிச்சும் வராரு. ஒரு கட்டத்துல 2 மாசத்துல வெளிநாடு செல்ல அந்த இசைக்குழு போகுது. ஆனா இவருக்கு விசா கிடைக்காதனால வேலை இல்லாம போகுது. இதனால ஏற்கனவே உதவிக்கு அழைச்ச தான் நண்பரான புரோகிதர் அஜு வர்கீஸோட சேர்ந்து பல நிகழ்ச்சிக்கு உதவியாளரா போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே தனியாளா புரோகித சடங்குகள் எல்லாம் செய்யும் அளவுக்கு வளர்ந்து வராரு. அப்படியே ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு சிறுவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தேகத்துல அந்த குழந்தையோட பெற்றோர் அழைக்கிறாங்க. அதற்கான சடங்குகளை செய்யறதுக்கு அங்க நிவின் பாலி போறாரு. சடங்கு முடியறதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு குணமாயிருது. ஆனா இரவே நிவின் பாலியோட அறையில இளம்பெண்ணான ரியா ஷிபு திடீரென வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை பிடிச்சிருந்த ரியா ஷிபு இப்போது தான் வீட்டுக்கு வந்திருக்கிறத உணர்றாரு நிவின் பாலி. ஆரம்பத்துல அவர் பயந்தாலுமே அமைதியான குணம் கொண்ட ரியா ஷிபு அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன், ஆனா நான் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. போக போக இருவருமே நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நிவின் பாலிக்கு மும்பைல கிட்டார் வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருது. அதற்காக அவர் மும்பையும் போறாரு. அங்க வேலை பார்க்கும் பிரீத்தி முகுந்தனோட நட்பு ஏற்படுது. அதை பார்த்து பொசசிவ் ஆகும் ரியா ஷிபு நிவின் பாலிய காதலிப்பதா சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் ரியா ஷிபு தான் யாரு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவின் பாலிய காமெடி கலந்த நடிப்புல பார்க்கும்போது அவர் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஆனா ஏற்கனவே பலமுறை பார்த்த பழகிய கதையும் மோசமான திரைக்கதையும் அவரோட முயற்சியை கொஞ்சம் வீணடிக்கிற மாதிரிதான் இருக்கு. பெரிதான கதாபாத்திரங்களை ஒதுக்கிட்டு வழக்கமான காமெடி கலந்த ரூட்ல நிவின் பாலி திரும்பி வந்ததுக்கே ஒரு சபாஸ் போடலாம். ஆனா கதை தேர்வுல இன்னும் கொஞ்சம் அவர் கவனம் செலுத்தினாதான் விட்ட இடத்த பிடிக்க முடியுங்க. கதாநாயகியாக ரியா ஷிபு துருவென ஜாலியான இளம் பெண்ணா கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஆவியா இருந்துட்டே திடீர்னு யாராவது கதவை திறந்தா பயப்படுறதெல்லாம் சரியான காமெடினே சொல்லலாம். மலையாள சினிமால இனிமேல் இவர் அடிக்கடி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதாநாயகியாக இடைவேளைக்கு அப்புறம் வர பிரீத்தி முகுந்தன் காதல் பிரேக்கப்போட அறிமுகமாகி உடனே நிவின் பாலியோட காதல் பயப்படுறது எல்லாம் பார்க்கும்போது இன்றைய இளம் பெண்களோட மனோவத்தை அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. நடிகர் அஜு வர்கீஸ் நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது அதுவும் காமெடி கதாபாத்திரத்துல பாக்குறப்போ நிவின் பாலி அஜு வர்கீஸ் கூந்தனி கம்பேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க. நிவின் பாலியோட பெரியப்பாவாக வரும் ஜனார்தனன், ரியா ஷிபு தந்தையாக சில காட்சிகளை வந்துட்டு போற வினித், கொரிய பையனா வர அல்தப் சலீம் என சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் கவனம் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். சரண் வேலாயுதோட ஒளிப்பதிவு வழக்கமான ஒரு சினிமாக்கான வேலையை மட்டும் சரியா கொடுத்துட்டு போயிருக்கு. ஜஸ்டின் பிரபாகர் இசையில 2 மெலோடி பாடல்கள் அருமையா இருக்கு. இயக்குனர் அகில் சத்யன் ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல நிவின் பாலியோட கதாபாத்திரத்தை இவர் காட்டிய விதம், அதுக்கப்புறம் கதையை நகர்த்திய விதம், அதுக்கப்புறம் கதாநாயகியை ஆவியா காட்டிய விதம், நிவின் பாலி வீட்டுக்கே அதை கொண்டு வந்தது என எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா இடைவேளைக்கு அப்புறம் கதையை எப்படி கொண்டு போறதுங்கிறதுல கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லைங்க. நம் மனசுல ஒட்டவும் இல்லைன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல சர்வமாயா உண்மையற்ற ஒரு காணல் நீர் காதல் கதைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.